அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. சகாயம் பாட்டியம்மாவை பார்க்கச் சென்றான். அவர்கள் வீட்டில் ஒரு பூனையும் ஒரு நாயும் நீண்ட காலமாய் இருந்து வருகிறது. அன்று அந்த இரண்டையும் ஒரே நேரம் அவன் முன் அறையில் பார்த்ததால் பாட்டியம்மாவை பார்த்து, இந்த பூனை அல்லது நாய் இவைகளில் எது உங்களுக்கு அதிக விருப்பம் என்று கேட்டான். இரண்டுமே எனக்கு பிடிக்கும், எதை வைத்துக் கொள்வது எதை விட்டுவிடுவது என்று தீர்மானிப்பதுதான் கடினமாக இருக்கிறது என்று கூறினார்கள். நின்று கொண்டிருந்த அவர்கள் அங்கே படுத்திருந்த பூனையை தூக்கி தன்னுடைய மடியிலே வைத்துக்கொண்டு சோஃபாவில் உட்கார்ந்தார்கள். ஆனால் பூனை அவர்கள் மடியிலிருந்து குதித்து கீழே ஓடிப்போய் மேஜையின் அடியில் படுத்து கொண்டது. இந்த பூனை தனியாக இருக்கவும் விரும்புகிறது. ஆனால் டைகர் எப்போதுமே நான் அதை கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அப்படியென்றால் அநேகமாக டைகரைத்தான் நான் என்னோடு வைத்துக் கொள்ளப் போகிறேன் என்று கூறினார்கள். மேலும் பேரனை பார்த்து, இந்த இரண்டு மிருகங்களுமே நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை குறித்து நல்ல பாடங்களை கற்றுத்தருகிறது என்று சொல்லிக்கொண்டே ஒரு சிறிய பந்தை எடுத்து அறையின் அடுத்த மூலையில் வீசினார். அமைதியாய் படுத்திருந்த நாய் பாய்ந்து சென்று அந்த பந்தை எடுத்துக்கொண்டு வந்து பாட்டியம்மா காலடியில் வைத்தது. மீண்டும் அவர்கள் அதை எறிவார்கள் என்றும் தான் எடுத்து வர வேண்டும் என்றும் பாட்டியம்மா முகத்தை ஏறிட்டு பார்த்து கொண்டே இருந்தது. ஆம், நாம் எத்தனை முறை இந்த பந்தை எறிந்தாலும் நாய் எடுத்துக்கொண்டு வர ஆயத்தமாக காத்திருக்கும். எனக்கு விருப்பமானதை செய்ய அதற்கு மிகுந்த விருப்பம் உண்டு. நாமும் கர்த்தரை பிரியப்படுத்தும் காரியங்களை செய்ய வேண்டுமில்லையா சகாயம் என்று கேட்டார்கள். இதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் பூனை அவர்கள் அருகில் வந்து அவர்கள் கால்களில் உரசிக் கொண்டிருந்தது. இந்த பூனையிலிருந்து நீ என்ன கற்றுக்கொள்கிறாய் என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் உட்கார்ந்தார்கள். கீழே நின்று கொண்டிருந்த பூனை சோஃபாவில் ஏறி பாட்டியம்மா மடியில் படுத்துக்கொண்டது. இது சற்று வித்தியாசமானது. அது விரும்பும் நேரத்தில் மட்டும் என்னிடத்தில் வரும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? நாம் விரும்பும் பொழுதெல்லாம் கடவுளத்தில் போவதை அவரும் ரொம்ப விரும்புகிறார். இரண்டு மிருகங்களையும் ஒவ்வொரு விதமாக தேவன் படைத்திருக்கிறார். எனவே இரண்டும் எனக்கு விருப்பம்தான் என்றார்கள். நம் ஒவ்வொருவரையும் தேவன் ஒவ்வொரு விதமாய் படைத்திருக்கிறார். உங்கள் வீட்டில் இப்படி வளர்ப்பு பிராணிகள் உண்டா? அவைகளை நாம் நேசிக்க வேண்டும், கனிவோடு பராமரிக்க வேண்டும். அவைகள் மூலமாகவும் கடவுள் நமக்கு பாடங்களை கற்றுத் தருவார். சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளையெல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகளையெல்லாம் என்னுடையவைகள் என்று கர்த்தருடைய வசனமும் சொல்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் செயல்படுவோமா?